குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து ஜாப் போர்ட்டல். அதாவது எம்ப்ளாயர் ப்ளஸ் வந்து கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற ஜாபுக்கும் எம்ப்ளாயருக்கு உள்ளது தான் அது. ஃபஸ்ட் வந்து டேஷ்போர்ட் பார்க்கலாம். அட்மின் டேஷ்போர்ட். ஃபஸ்ட் அட்மினோட இமெயில் admin@gmail.com. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட். லாகின் பண்ணோம்னா டேஷ்போர்ட் வந்து போகும். டேஷ்போர்டில் வந்துட்டு டேஷ்போர்ட் எம்ப்ளாயர் அத்தன்டிகேஷன் இதான் டேஷ்போர்ட். இதில் வந்து டோட்டல் கேண்டிடேட்ஸ் கவுண்ட் காட்டும், டோட்டல் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் டோட்டல் ஜாப் போஸ்டர் காட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயர் அத்தன்டிகேஷன். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே அத்தன்டிகேஷன் வரும். நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணிட்டு ஜாப் வந்து போஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் இவங்க டினை கொடுத்துட்டாங்கன்னா டினைன் வந்துடும், பிளாக் பண்ணிட்டாங்கன்னா பிளாக்னு வந்துடும். ஓகே, இப்போ சப்போஸ் நான் அப்ரூவ் கொடுக்குறேன், இந்த எம்ப்ளாயர் வந்து நான் அப்ரூவ் கொடுக்குறேன், அப்ரூவ் ஆயிரும். ஸோ வந்து அவங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேண்டிடேட் லிஸ்ட் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறது வச்சுக்கலாம். இது பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னா சர்ச் ஆகும். ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து டெவலப்பர், தப்பாக கொடுத்தேன், டெவலப்பர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க ரெஸ்யூம் பண்ணாங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் ஸ்கில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் ஃபீட்பேக் வந்து பர்டிகுலர் ஜாபுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க கேண்டிடேட் நேம், எம்ப்ளாயர் நேம், கம்பெனி நேம், தென் ஃபீட்பேக் டேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயர் லிஸ்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து அவங்களோட நேம், எம்ப்ளாயி ஐடி, கம்பெனி நேம், இமெயில், ஃபோன், லொகேஷன், பொசிஷன் அண்ட் அப்ரூவல். இதில் எம்ப்ளாயி அத்தன்டிகேஷன் வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்களா, பெண்டிங்காக, டினைடாக, பிளாக்டான்னு இருக்கும். இதுலேயும் நம்ம அதை சர்ச் பண்ணிக்கலாம். நேம் வந்து சப்போஸ் சர்ச் பண்ணோம்னா சர்ச் ஆகும். அவங்க வந்து அப்ரூவ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளாக்டு எம்ப்ளாயர்ஸ் வந்து இப்போ இந்த எம்ப்ளாயி அத்தன்டிகேஷன் வந்து பிளாக் பண்ண எம்ப்ளாய்ஸ்லாம் இங்கே இருக்கும். இவங்க வந்து அப்ரூவல் வந்து பெண்டிங்காக இருக்கும். ஆக்சன் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ரீஸ்டோர் பண்ணாங்கன்னா அங்கே போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து அத்தன்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இருக்காங்க, இதில் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயர்ஸ் முடிச்சு பிளாக்டு எம்ப்ளாயர்ஸ் முடிச்சு ஜாப் போஸ்டர். இப்போ ஜாப் போஸ்டர் டோட்டல் எவ்வளோ ஜாப் பொசிஷன், கம்பெனி நேம், எம்ப்ளாயர் யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கில் செட் தேவை, லொகேஷன், சேலரி, டெட்லைன். இதுலேயும் சர்ச் ஃபங்க்ஷன் இருக்குது, சர்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் டேஷ்போர்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்மின் யூசர் அவங்களோட இது வந்து எடிட் பண்ணுற மாதிரி இதில் போயிட்டு மை அக்கௌண்ட் இருக்கும். மை அக்கௌண்ட்டில் போயிட்டு அவங்களோட நேம், இமெயில், நியூ பாஸ்வேர்டு அந்த நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு, அப்டேட் அக்கௌண்ட் கொடுத்தாங்கன்னா அப்டேட் ஆகும். இப்போ பாஸ்வேர்டு வந்து கொடுக்காம இது பண்ணாங்கன்னா பழைய பாஸ்வேர்டே ரிமைன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வெப்சைட், ஜாப் போர்ட்டல் வெப்சைட். ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்ப்ளாயருக்கும் கேண்டிடேட்டுக்கும் லாகின் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயரில் வந்துட்டு போஸ்ட் ஜாப் இங்கே கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிஜிஸ்டர் ஃபார்ம் போகும். இதில் வந்துட்டு லாகின், நேம், ஆர்கனைசேஷன், இமெயில், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், பொசிஷன், லொகேஷன், அவங்களோட கம்பெனி பொசிஷன், ஆர்கனைசேஷன் லோகோ, ப்ளஸ் வந்து சைன் அப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரிஜிஸ்டர் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அட்மின் எப்போ அவங்க அத்தன்டிகேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களால லாகின் ஆக முடியும். ஓகேங்களா. இப்போ இதில் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இது பண்ணுறேன். ஆல்ரெடி அப்ரூவல் இருக்கனால லாகின் ஆயிடுச்சு. இதுதான் அவங்களோட எம்ப்ளாயரோட டேஷ்போர்ட். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து டோட்டல் அப்ளைடு யார், அவங்க போஸ்ட் பண்ண ஜாப்பில் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க எத்தனை ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெண்டிங் ஜாப்ஸ் ப்ளஸ் வந்து க்ளோஸ்டு ஜாப், அதாவது டெட்லைன் வந்து கிராஸ் பண்ண ஜாப்ஸ். ஓகே, அதுக்கு கீழே வந்துட்டு யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது காட்டும். ப்ளஸ் வந்து இங்கே வந்து அப்ளைடு வியூடுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒரு இதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து அப்ளைட் ஆன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மை ப்ரொஃபைல், அதாவது அவங்களோட ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ணுற மாதிரி நேம், கம்பெனி நேம், இது வந்து ஆல்ரெடி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ். இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அப்டேட் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாப் லிஸ்ட்டு, எவ்வளோ ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், டெட்லைன், அப்ளிகேஷன், வியூடு, ஆக்ஷன், இதுவும் எடிட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறனால ஸ்கில் செட் என்ன தேவை, லொகேஷன், ஜாப் டைப்பு, இமெயில், மொபைல் நம்பர், சேலரி, ஷிஃப்ட் டைப், வேகன்சி, டெட்லைன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இது வந்து வியூ மட்டும் பார்த்துக்கலாம். எடிட்டில் மட்டும் கிளிக் பண்ணாங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இது வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேறு ஸ்கில்ஸ் எதுவும் தேவைன்னா MySQL அப்படின்னு என்ட்ரு பண்ணால் அந்த இது வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு எனக்கு திருச்சி லொகேஷன் ஆட் பண்ணால் அந்த மாதிரி பண்ணிடலாம். ஜாப் டைப் வந்து பார்ட் டைம் அந்த மாதிரி பண்ணலாம். இமெயில், மொபைல் நம்பர், சேலரி, இது வந்து டெக்ஸ்ட் எடிட்டர், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அப்டேட் ஜாப் கொடுத்தோன்னா அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாப் போஸ்ட் பண்ணுறதுனா ஜாப் போஸ்ட் பண்ணணும். புதுசாக வந்து ஜாப் கிரியேட் ஆகும். ஜாப் டைட்டில் சில சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட். ஸ்கில் வந்து பைத்தான், MI, பைத்தான், C, ஜாவா, லொகேஷன் மதுரை. ஓகே, ஜாப் டைப் வந்து ஃபுல் டைம். இமெயில் ஐடி மஸ்ட் பி யூனிக், பெயர் பிரகாஷ். மொபைல் நம்பர், சேலரி 30,000, ஷிஃப்ட் டே, வேகன்சி ஒரு 20, டெட்லைன் வந்து ஒரு 31, ஃபார் ரெக்யூர்டு ஸ்கில்டு பர்சன், லிஸ்ட், போஸ்ட் ஜாப் வந்து போஸ்ட் ஆயிரும்.
ப்ளஸ் வந்து இங்கே வந்து வியூ டேட்டா அனலிஸ்ட் இப்போ நம்ம போஸ்ட் பண்ண ஜாப்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாப் போஸ்ட் பண்ணது வந்து அங்கே வந்துடும், லைவ் அன்லைவ் பண்ணலாம். லைவ் பண்ணால் இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்ட் ஜாப், இதுவும் அதே தான், போஸ்ட் ஜாப் இன்னொரு இது. நெக்ஸ்ட் வந்துட்டு கேண்டிடேட்ஸ். இப்போ வந்து ஓவரால் கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் வந்து இவங்களுக்கு அப்ளை பண்ண ஜாப்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். பட் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க போய் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க ஜாப் ப்ரிஃபரன்ஸ் நியூ அப்ளை லிஸ்ட் ஃபுல்லாக இதில் வரும். இதில் வந்து 2 பேரும் அப்ளை பண்ணிப்பாங்க. டெஸ்ட்டு வைரம் அப்ளை டு பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் பண்ணால் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எம்ப்ளாயர் டேஷ்போர்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு செல்லர் டேஷ்போர்ட் காட்டுறேன். இதில் போய்ட்டு லாக் அவுட் கொடுத்தோன்னா லாக் அவுட் எம்ப்ளாயி ரிஜிஸ்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோம் போயிடுறேன். ஹோம் போயிட்டு இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் சைன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஃபார்ம் சேம். இதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். நேம், இமெயில், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணுற லொகேஷன், ப்ரொஃபைல் ரெஸ்யூம். ஒன்ஸ் இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மல்டி ஃபார்ம். இது வந்து குவாலிஃபிகேஷன். சப்போஸ் அவங்க வந்து ஸ்கூல் லெவலில் பிஜி பண்ணுறாங்கன்னா ஹையர் செகண்டரி அதோட குவாலிஃபிகேஷன் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வந்து ஆட் குவாலிஃபிகேஷன். இதில் வந்துட்டு யூஜி அதோட குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆட் குவாலிஃபிகேஷன். இதோட இது வந்து பிஜி. ஓகே, இது பண்ணிவிட்டு ஆட் நெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷராக இருந்தால் ஒன்று இது வருது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, ஆர்கனைசேஷன், எம்ப்ளாயி ஐடி, டெசிக்னேஷன், லொகேஷன், ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ், ஸ்டார்ட் டேட், நோட்டீஸ் பீரியட், சேலரி. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னொரு ஆர்கனைசேஷன், அந்த ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் ஸ்டில் ப்ரெசென்ட்னா completed means start date end date, but still present means started only, notice period. Next பண்ணா ready to work, shift flexibility, job preference, skill, location, type, job type, expected salary. ரெஜிஸ்டர் பண்ணா OTP சென்ட் ஆகும். OTP வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்டர் ஆவாங்க. இப்போ நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர் கேண்டிடேட் வந்து லாகின் பண்ணி காட்டுறேன் அவங்களோட டேஷ்போர்ட். இது வந்து கேண்டிடேட்டோட டேஷ்போர்ட். அவங்க வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்காங்க, சேவ்டு ஜாப், மெசேஜ். ஓகே, இப்போ வந்துட்டு ஜாப்ஸ் ஃபார் எல்லா ஜாப்ஸுமே இதில் வரும். இதில் வந்து அப்ளைடு, ஆல்ரெடி அப்ளைடு, பட் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தால் அப்ளை காட்டும். இது வந்து சேவ் ஜாப். இது வந்து ரிப்போர்ட் ஆனால் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் ஃபீட்பேக் இந்த அட்மின் டேஷ்போர்டில் இருக்கிறது ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இதில் போய்ட்டு அந்த ஜாப் பொசிஷன், கம்பெனி நேம், ஃபீட்பேக் சப்மிட் பண்ணோன்னா அங்கே போயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மொபைல் ஆப் டெவலப்பர். இப்போ சப்போஸ் நான் அப்ளை கொடுக்குறேன்னா அப்ளை ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை பண்ண ஜாப். இவங்க வந்து அந்த எம்ப்ளாயருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். நெக்ஸ்ட் வந்துட்டு சேவ் பண்ணாலும் சேவ் ஆகும். இது வந்து இப்போ நம்ம போஸ்ட் பண்ண ஜாப் கில் டேட்டா அனலிஸ்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ண ஜாப். இது வந்து இங்கே இருக்கும். அது வந்து நம்ம சேவ் பண்ணிப்போம், அதனால அப்ளை தான் இருக்கும். பைதான் ஜாவா, கம்பெனி நேம் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து மை ப்ரொஃபைல். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து யாராவது நம்ம ப்ரொஃபைல் வந்து எம்ப்ளாயர் சிஸ்டம், இந்த எம்ப்ளாயர் ஆஸ் பிரிண்டட் யுவர் அப்ளிகேஷன் அவங்க பிரிண்ட் பண்ணாலும் வியூ பண்ணி பார்த்தாங்களோ இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மை ப்ரொஃபைல். இதுவும் அந்த மாதிரி தான், மல்டி ஸ்டெப் ஃபார்ம் மாதிரி தான். அவங்களோட அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸில் வந்துடும். அப்டேட் ப்ரொஃபைல். இது வந்துட்டு அப்ளைடு ஜாப்ஸ் தனியாக. அப்ளைட் ஜாப்னா அந்த கேண்டிடேட் வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்காங்க, அதோட ஸ்டேட்டஸ் பெண்டிங்காக, ஆன் ப்ராசஸ்னா ஆன் ப்ராசஸ் அந்த மாதிரி காட்டும். நெக்ஸ்ட் வந்து புக்மார்க் ஜாப். புக்மார்க் ஜாப் வந்து சேவ் பண்ண ஜாப். இதில் இருந்தால் இங்கே இருந்தால் அப்ளை கொடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்துட்டாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை பண்ணுற ஜாப். இங்கே வந்துட்டு நோ இதாயிரும், அப்ளேட் ஜாப்ஸ் வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதே தான். இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுத்தோன்னா அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸ். அதே மாதிரி தான் குவாலிஃபிகேஷன்ஸும் நம்ம 3 இது கொடுத்தோன்னா குவாலிஃபிகேஷன் 2, குவாலிஃபிகேஷன் 3, குவாலிஃபிகேஷன் 3. அப்டேட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தோன்னா அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு லாக் அவுட். அவ்வளோதான், ஃபைன் முடிச்சு. இது வந்து இவ்வளோ தான். இதில் வந்துட்டு மை ப்ரொஃபைலில் வந்துட்டு அப்ளைடா அப்ளைட் இல்லையா. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளைட் ஜாப்ஸில் வந்துட்டு அது ஸ்டேட்டஸ் காட்டும். எப்படின்னா பெண்டிங்காக, ஆன் ப்ராசஸ் அந்த மாதிரி காட்டும். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகே. இப்போ வந்து வெப்சைட் பார்க்கலாம். ஹோம். இப்போ வந்து ஜாப் போர்ட்டல் வெப்சைட் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் மேலே வந்து ஹெட்டர், ஹோம், கான்டாக்ட். சைன்இன் பண்ணால் கேண்டிடேட்டோட சைன்இன் பேஜ் போகும். போஸ்ட் ஆஃப் பண்ணால் எம்ப்ளாயரோட ரிஜிஸ்டர் ஆர் லாகின் பேஜ் போகும். இது வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஜாப்ஸ் வந்து ஒரு டெவலப்பர் சாஃப்ட்வேர் போடுறேன். சாஃப்ட்வேர் என்டர் கிளிக் பண்ணால் ஜாப் ரிசல்ட்ஸ் வந்து காட்டும். கீழே வந்து காட்டும். இதுலேயே நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எங்கள் கம்பெனி நேம், ஜாப் லொகேஷன், டெட்லைன், சேலரி, லொகேஷன், பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம், அப்ளை நவ். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ச் பண்ணுறது அவர் கம்பெனிஸ், பாப்புலர் கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் ஃபீச்சர் ஜாப், how it is works. ஓகே, யூசர் ஃபீட்பேக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் பேஜ். கான்டாக்ட் பேஜ்லேயும் அதே மாதிரி தான். அவங்க மெயின் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் லொகேஷன்ஸ், மேப், எக்ஸாம்பிள். இதில் வந்து அவங்களோட இது காட்டும். தேங்க்யூ.